அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கின்ற தலைப்பு இந்த பேராசை, இந்த பொறாமை, அதனுடைய மருந்து. மிகப்பெரிய மருந்துன்னு சொன்னா நம் நாவை சரியாக பயன்படுத்துவதுதான். நாவை நாம் அடக்கினாலே பல்வேறு பிரச்சனைகள் நம் உடம்பை விட்டு நீங்கிவிடும், உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், நம்மோடு இருக்கின்ற இரண்டு மலக்குமார்கள், கிராமன் காத்திபின், ரகீப் அதீத் சொல்லப்படக்கூடிய இரண்டு மலக்குமார்கள் எங்க இருக்காங்கன்னு சொன்னா, இன்ன மக்காத மலக்கைக்க அலா தனியத்திக்க. இரண்டு மலக்குமார்களும் நம்முடைய முன் பற்களோடு இருக்கிறாங்களா, அங்க இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க இருந்துன்னு சொன்னா, லிசானுக்க கலமுகுமா, நம்முடைய நாவுதான் அந்த இரண்டு மலக்குமார்களுடைய பேனாவாக இருக்கின்றது. ரீகுக்க மிதாதுஹுமா, நம்முடைய எச்சில்கள் தான், உமிழ்நீர்கள் தான் அதனுடைய மையாக இருக்கின்றது. நாம் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளையுமே அந்த இரண்டு மலக்குகளும் எழுதி கொண்டு வருகிறார்கள். எனவேதான் நாம் பேசுகின்ற பொழுது வெட்கத்தை கடைபிடிக்க வேண்டும். நாம் வீணான பேச்சை பேசுகின்ற பொழுது அதையும் அந்த மலக்குமார்கள் எழுதி கொள்கிறார்கள். அப்புறம் நாவை பேண வேண்டும். நாவுதான் நம் உள்ளத்தை அழுக்காக்குகின்றது, நம் உள்ளத்தை அழுக்காக்குகின்ற கருவியாக இருக்கின்றது. அடுத்து பாருங்க, நாம் செய்கின்ற நல்ல அமலை அந்த மலக்குமார்கள், வலதுபுறம் இருக்கின்ற மலக்குமார்கள் அதை விரைவாக பதிவு செய்கின்றார்கள். அதே போன்று நாம் செய்கின்ற கெட்ட அமல்கள் அதை இடதுபுறம் இருக்கின்ற மலக்குமார்கள் அதை உடனே பதிவு செய்யாமல் 7 மணி நேரம் வெயிட் பண்ணுவாங்களாம். அந்த 7 மணி நேரத்தில் நாம் செய்கின்ற தஸ்பீஹ், நாம் செய்கின்ற இஸ்திக்ஃபார், நாம் செய்கின்ற நல்ல அமலின் காரணமாக அந்த கெட்ட அமல் அழிக்கப்படுகின்றதா. சுப்ஹானல்லாஹ், யோசிச்சு பாருங்க. நம் நாவிலே வெளிவரக்கூடிய நல்ல விஷயத்தை, நல்ல செயலை, நல்ல வார்த்தையை உடனே பதிவு செய்யறாங்க. ஆனால் நாம் செய்கின்ற நம் நாவின் மூலியமாக வெளிவருகின்ற கெட்ட வார்த்தை, கெட்ட பேச்சுக்களை அதை பதிவு செய்ய 7 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அதுக்குள் நாம் தஸ்பீஹ் செய்துட்டோம் சொன்னா, நல்ல அமல் செஞ்சோம் சொன்னா அந்த அமலின் காரணம் அளிக்கப்படுகின்றது. அதே போன்று அபு ஜௌசா ரஹிமஹுல்லா கூறுவார்கள், எக்துபு அலல் இன்சானி குல்லு ஷையின், மனிதன் பேசுகின்ற அனைத்தையுமே வானவர்கள் எழுதுகின்றார்கள். ஹத்தா, எதுவரை என்றால் அனியுஹு ஃபி மரலிஹி, நம் நோய்வாய்ப்பட்ட பொழுதும் கூட நாம் முணுமுணுக்கின்ற வார்த்தையுமே பதிவு செய்யப்படுகின்றது. எனவே நாம் பேசுகின்ற வார்த்தையில் கவனம் தேவை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுவார்கள், என்னன்னா, யார் 2 தாடைகளுக்கு மத்தியிலே உள்ள நாவை பாதுகாத்துக் கொள்கிறாரோ, அதே போன்று யார் 2 தொடைகளுக்கு மத்தியில் இருக்கின்ற மறைவான உறுப்புகளை பாதுகாக்கின்றார்களோ அவர் சோனம் செல்ல நபியே பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இதை கடைபிடிக்க வேண்டும். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிக்காட்டுவார்கள், யார் லக்காக தீங்கை விட்டு பாதுகாத்துக் கொள்கிறார்களோ, அதே போன்று யார் கபுகபாவின் தீங்கை பாதுகாத்துக் கொள்வாரோ, யார் தபுதபாவின் தீங்கை பாதுகாத்துக் கொள்வாரோ அவருடைய சுவனத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். அது லக்கானா என்ன? லக்கா என்பது அது நாவை குறிக்கின்றது. வீணான பேச்சு, புறம், பொய்யை விட்டு தவிர்த்து கொள்றாங்களோ அவருக்கு சோனம் செல்ல நபி பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. 1. 2வது, யார் கபுகபா வயிற்றை குறிக்கின்றது. ஹராமான சாப்பாடை உட்கொள்ளாமல் அவர் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கும் நபி பொறுப்பேற்றுக் கொள்றாங்க. 3வது, தபுதபா என்று சொன்னால் அது மறைவான பகுதியை குறிக்கின்றது. யார் மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்றாங்களோ அவரையும் சோனம் செல்வதற்கு நபியை பொறுப்பேற்றுக்கணும் சொன்னா நாம் இந்த 3ஐ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று உண்மையான உண்மை என்று சொன்னால் அவர் நல்லதை பேச வேண்டும், அப்படி இல்லைன்னா அமைதியார்னு சொல்லி அபி ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பார்கள், யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டாரோ, யார் மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டாரோ அவர் 3 செய்யணும். முதல் விஷயம், அவர் விருந்தாளை உபசரிக்க வேண்டும். 2வது, அவர் அண்டை வீட்டுக்காரருக்கு அவர் துன்புறுத்தாமல் நன்மை செய்ய வேண்டும். 3வது, அவர் நல்லதை பேச வேண்டும் அல்லது மௌனமா இருக்க வேண்டும் என்பதாக
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, நாம் செய்கின்ற அனைத்து அமல்களுமே, நாம் பேசுகின்ற வார்த்தை சரியில்லை என்று சொன்னால் அந்த அமல் எல்லாம் வீணா போய்விடுமா. அபி ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிப்பார்கள், ஒரு முறை ஒரு நபர் வந்தாங்க, நபிகிட்ட வராங்க, ரசூலுல்லாஹ் இன்ன ஃபுலானத்த துதுக்கரு மின் கஸரத்தி ஸலாத்திஹா வ ஸியாமிஹா ஸதகாத்திஹா. ஒரு பெண்ணுடைய அவர் செய்கின்ற அதிகமான தொழுகை, அதிகமான நோன்பு, அதிகமான தர்மங்களை பற்றி சொல்லப்பட்டுச்சான். அது மட்டுமல்ல, என்னதான் அந்த பெண் அதிகமா தொழுதாலும் நோன்பு சதகா கொடுத்தாலும் கூட அவள் அண்டை வீட்டாரோடு நோவினை செய்யக்கூடிய வார்த்தையை பயன்படுத்துறாங்க சொல்றாங்களாம். சொல்லப்பட்ட பொழுது சொன்ன வார்த்தை பாருங்க, ஹியஃபின்னார், அந்த பெண் நரகவாதி சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நௌதுல பாதுகாக்கணும். நாம் செய்கிற அனைத்து அமல்களுமே நாம் பேசுகின்ற வார்த்தையின் காரணமாக அந்த வார்த்தையால் பிற மூமினுக்கு நோவினை ஏற்பட்டால் அந்த மூமின் செய்த அனைத்து நன்மைகளுமே அளிக்கப்பட்டு விடுவதற்கு இந்த சாட்சியாக இருக்கு. அதே போன்று இன்னொரு பெண்மணி குறைவான அமல் செய்யறாங்க, ஆனால் அவளுடைய வார்த்தை மென்மையாக இருக்கின்றது, மற்ற மக்களை புண்படுத்தவே இல்லை சொல்லுகின்ற பொழுது நபி சொன்ன வார்த்தையை பாருங்க, ஹியஃபில் ஜன்னா, அந்த பெண் சுவனவாய் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பார்க்க வேண்டும். அமல்கள் குறைவாக இருந்தாலும், தொழுகை குறைவாக இருந்தாலும், நோன்பு குறைவாக இருந்தாலும், நாம் பேசுகின்ற வார்த்தை பிற மக்களுக்கு அது நோவினை தரவில்லை என்று சொன்னால் அந்த அந்த அமலெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு சுவனம் செல்லுகின்ற வாய்ப்பு தருகின்னு சொன்னா நாம் பேசுகின்ற வார்த்தையில் கவனம் கொள்ள வேண்டும். வழிமுறைகள் எல்லாம் எப்படி வாழ்ந்துக்கிறாங்க பாருங்க. ரபி இப்னு ஹைஸம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், அன்னஹு கான இதா அஸ்பஹ, காலை நேரம் வந்து விட்டாலே அவர்கள் கையில் காகிதத்தையும் பேனா வச்சுப்பாங்களாம், வைத்துக்கொண்டு தன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும் எழுதுவார்களாம். அதை எழுதி பாதுகாத்து மாலை வந்து விட்டால் தன் பேசிய அனைத்து வார்த்தையும் சரிபார்ப்பார்களாம். இது போன்ற வழக்கத்தை அந்த வழியுள்ள வைத்திருந்தாங்க. சொன்னா நாம் பேசுகின்ற வார்த்தையில் கவனம் கொள்ள வேண்டும். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அதை கவனிக்கப்படுகின்றது அல்ல நோட் பண்ணிட்டே வரான். அதே போன்று இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்றாங்க பாருங்க, அவங்க ஃப்ரெண்டான ரபி இப்னு ஹைஸம் அவர்கள் 20 ஆண்டுகள் 2 பேரும் தோழமையில் இருந்த பொழுதும் கூட அவர்கள் பேசிய ஒரு வார்த்தை கூட வீணான பேச்சாக இல்லை என்பதாக அறிவிக்கிறாங்க இப்ராஹிம் தைமி ரஹிமஹுல்லா அவர்கள். அதே போன்றுதான் நாம் நண்பர்களை எங்கெங்கயோ தேர்றோம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு உண்டான குவாலிட்டி என்னன்னு பார்க்கின்றோம். அது சொல்றாங்க பாருங்க, இதா ரஐத்துமுல் அபுத யுஅதி ஸுஹுதன் ஃபி துன்யா, நீ ஒரு அடியானை பார்க்கிற, அவர் துனியா விட்டு பற்றற்று வாழ்றார், உலக ஆசை இல்லாம வாழ்றாங்கன்னு சொன்னா, அது மட்டுமல்ல அவர் குறைவா பேசுறாருன்னு சொன்னா, அந்த நபரோடு நீங்கள் பக்கத்தரிபு மின்ஹு, அவரோடு நீங்கள் நெருங்கிக் கொள்ளுங்கள், ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கோங்க அவரோட. ஏன்னா ஃபஇன்னஹு யுல்கி ஹிக்மத்த, என்று சொன்னால் அவர் ஞானத்தை பொழிவார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டுகின்றார்கள். அது மட்டுமல்ல, லுக்மான் ஹக்கீம் ரஹிமஹுல்லா கூறி காட்டுறாங்க பாருங்க, தன் மகனுக்கு அறிவுரை கூறுகின்ற சொன்னார்களாம், 3 நீ கடைபிடித்துக்கொள். 1, நீ தீய தொலைமை ஏற்படுத்திக் கொள்ளாத. இந்த தீய ஃப்ரெண்ட்ஷிப் என்பது உன்னை தப்பானவனாக மாற்றிவிடும். 2வது, தீய இடங்களுக்கு நீ போகாது, கெட்ட இடத்துக்கு நீ போகாது. உன்னை போனேன்னு சொன்னா நீ நல்ல இடத்துக்கே போனாலும் கூட மக்கள் உன்னை குற்றம் பிடிப்பார்கள். 3வது, நீ நாவை பாதுகாத்துக்கொள், கட்டுப்படுத்திக்கொள். அது நீ பிற்காலத்தில் உனக்கு எந்த ஒரு வருத்தம் ஏற்படாத அளவுக்கு அந்த உன்னை பாதுகாத்துக் கொள்ளும் என்பதாக லுக்மான் ஹக்கீம் ரஹிமஹுல்லா தன் மகனுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். நாம் வாழுகின்ற காலத்தில் நாவை பேணி பாதுகாத்து வாழ்வோம் இன்ஷா அல்லாஹ். நம் உள்ளத்தில் படுகின்ற கரையாக நாவுதான் மிகப்பெரிய கருவியாக இருக்கின்றன. நாம் நம் நாவை சுத்தப்படுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.